ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நூக்கல் காயை வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு போடுற ஐட்டம் கல்பாசி, ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் 7லேருந்து 8 போல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக கலர் மாறணும், லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாங்க. இந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதோடு கலந்துக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அதோட 3 இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த டிஷ்ஷுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இந்த பச்சை மிளகாவும் கடைசியாக நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடுவோம். இது 2 தாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ ப்ரௌன் கலராக மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஏற்கனவே ஒரு நூக்கல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் திருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நூக்கல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த காய் போட்டு செஞ்சுருக்கீங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்துக்கிறது மூலிமா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இந்த காய் வேகிறதுக்கு. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 குடமிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குடமிளகா 3 கலரில் கிடைக்குது, ரெட்டு, எல்லோ, க்ரீன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அது வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடமிளகா சேர்க்கும் போது நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கலந்துக்கிறதுக்காக ஏற்கனவே நான் சாதம் வடித்து நல்லா உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா போட்டு கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் அதில் புழிஞ்சு விட்டு திரும்ப ஒரு கிளற போகிறோம். இப்போ சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மிளகு பொடி தூவிக்கலாம். தூவிட்டு இதில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நூக்கல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிக்கலாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.